ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ராகு கேது பெயர்ச்சி 2025 ஏப்ரல் 26 சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியாகுது. ராகு கேத்து பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ராகு கேத்து இந்த ரெண்டு கிரகங்களும், அதாவது ஒரே கிரகங்கள், ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது. இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தாலேயானால் 180 பாகையில் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா கிரகங்களும் 7 கிரகங்களும் வலப்புறமாக போகும், கிளாக் வைஸில் போகும். ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகும். இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும், கேது கன்னியா ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு வரார். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த கேது உத்திர நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வரார். ஸோ இதுதான் ராகு கேத்துவினுடைய மாற்றம். இது 26/4/2025 வருது. இதற்கு அடுத்த ராகு கேது பெயர்ச்சி பார்த்தேனால் 13/11/2026. பொதுவாகவே 1.5 வருஷம் இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ராசியிலையும் இருக்கும். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு 18 மாத காலமாகும். ஒரு நட்சத்திர பாதம், அதாவது 9 நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி. அந்த ஒரு நட்சத்திர பாதம் 2 மாதங்கள் இது எடுத்துக்கும். இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்தேனால் துர்கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது. அதாவது பாம்பே வலியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள். ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது. இது ராகு கேத்துவினுடைய தன்மை. ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் அதாவது போக காரகன். அவர் ராகு எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிறவர். ஏதாவது எந்த ஒரு விஷயம் ₹1 கிடைக்கிற இடத்துல ₹100 கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன். எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு சேர்ப்பார். எல்லாமே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. சரி, கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார், தனிமைப்படுத்துவார், அசிங்கப்படுத்துவார், அதாவது கேவலப்படுத்துவார். எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை, மூலக்கூறுகளை சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் யோசிக்க வைப்பார். தன்னை தானே உணர்தல் அப்படின்றது கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் ராகுவை பொறுத்தவரையிலும் 1 100ஆகக்கூடியவர், ரொம்ப பெருசாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். கேது 100 இருந்ததுன்னா 1 ஆகிடுவார், 1 இருந்தால் -100 ஆகிடுவார். அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர். அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர். இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள். ஆனால் சுபர்களுடைய பார்வையோ சுபர்களோடு சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தேனால் சுபர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடுகளாக இருந்து அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் ஜாக்பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவரையிலும், அதாவது வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளி ஊரிலிருந்து, வெளி மதத்திலிருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும். திடீர் வேலை பிராப்திகள் வரும். வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும். அது தவிர பார்த்தேனால் வெளியூர் வெளிமாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் கேத்துவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது. மருந்து, அது தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது, மயக்க மருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள், போதை வஸ்துக்கள், போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது. ராகுவும் போதை தருவார். போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது, ட்ரக் டிராஃபிக்கிங், இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும். கேது அந்த மூலப்பொருளாக இருப்பார். அதுதான் ரொம்ப விஷயம். 2 பேருமே ஒரே இடத்துல வருவாங்க, ஆனால் கொஞ்சம் மாறுபடுவாங்க. ரொம்ப ஜாகிரதையாக அதை கணக்கு பண்ணணும். அது தவிர பார்த்தேனால்
அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும். ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவை கரும்பாம்புன்னும் கேத்துவை செம்பாம்புன்னும் சொல்லுவாங்க. ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா 18 வருஷம் இந்த விம்சோத்தரி திசையில் கொடுத்துருக்காங்க. கேத்துவுக்கு 7 வருஷம் கொடுத்துருக்காங்க. 18 வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவர்களுடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஆனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார். இப்போது பார்த்தேனால் இந்த ராகு கேத்துக்கு பார்த்தீங்களேனால் ராகுவுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி. ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். நான் திருப்பியும் சொல்கிறேன். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத் அப்படின்றது ராகு காயத்ரியும். கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத் அப்படின்றதையும், அதாவது திருப்பியும் சொல்கிறேன். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத் அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி 7 முறையும் கேதுவினுடைய காயத்ரி 4 முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம். அதை தவிர பார்த்தேன்னா ராகு கேத்துவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி, மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள். அதை தவிர பத்ரகாளி, அதுக்கப்புறம் பார்த்தேனால் இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம். அதை தவிர பார்த்தேனால் இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தேனால் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம். ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர். இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம். அது தவிர பார்த்தேனால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை, எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு இது ஏற்றுறது, எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுறது. அது தவிர பார்த்தேனால் பூசணிக்காயை 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது. இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது, ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள். அது தவிர ஆஞ்சநேயர், அதாவது தலை மாறியவர்கள், அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் 2 பேரையும் சொல்லுவாங்க. அது தவிர வந்து சித்தர்கள், யோகிகள், ஞான குருமார்கள், குரு பீடங்கள், மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தேனால் இந்த இது ஆட்டிசம் சைல்டு, மனநலம் சற்று பேதலித்து குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம். ராகு வந்து கரும்பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீலம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தேனால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம். கேத்துவுக்கு பார்த்தேனால் மல்டி கலர், அதாவது பல வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைனா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது. கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ, கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ, அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேத்துவுக்கு உண்டானது. ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம், கேளிக்கை மையம், அது தவிர பாரு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்டவர் அவர். கேத்துவுக்கு வந்து மடம், அது தவிர வந்து இது தபோவனம் இந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள், அது தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்கிறாங்க.
இது தவிர பார்த்தாலேயானால் இந்த ராகுவுக்கும் கேத்துவுக்கும் 3-11 பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது. அதாவது இப்போ பார்த்தாலேயானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற 11ஆம் இடத்தையும் பார்க்கறது ராகு. கேத்துவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும். அவர் இருக்கும் வீட்டிலிருந்து 3-11 7ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும். ஏன்னா சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது. சரி, இப்போ ராகுவை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு 1/2 hour 1 hour வீடியோ தனியாக போடுறேன். நான் பார்ட் 1 பார்ட் 2 தனியாக போடுறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன, அவர்களுடைய பார்வை என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், உங்களுடைய பிறந்த நேரம் தேதி, உங்களுடைய பிறந்த இடம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது வரலாம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா லக்ன சந்தி, பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும். சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறார். பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் பல இடங்கள் மாறுபடும். அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில் பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பா. அப்போது சூரிய உதயமே மாறும். அதனால் சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அவங்க மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, 2ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் பார்த்தாலேயானால் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பாள். இந்த அவள் 50 வயசு ஆகிட்டு இருக்கும், ரிஷப ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பாள். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போது ராகு கேத்துவின் பயிற்சி 2025 2026 மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ராகு கேத்துவின் பயிற்சி உங்களுக்கு வாழ்நாளில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்நாளில் கொடுக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது திருக்காலச்சேரி அப்படின்ற இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய திருக்காலச்சேரியில் போயிட்டு அங்கே ராகு கேத்துவின் தோஷங்கள் தீர்க்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. அது தவிர எளிய பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன், அதை பண்ணுங்க. பண்ணுறதன் மூலியமாக ராகு கேத்துவினுடைய இந்த கோச்சார மாற்றம் உங்களுக்கு பெரிய ஏற்புடையதாக இருக்கும். அதாவது தசாபுக்தி சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கோச்சாரம் நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் வேணுமே ஆனால் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் ரொம்பவும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய, அதாவது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் பண வரவு எல்லா விஷயத்திலையும் இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். மூத்த சகோதரிகளோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். மருத்துவர், அது தவிர பொறியியல் வல்லுநர்கள், இந்த கம்யூனிகேஷன் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்திக்கு சற்று நிதானம் தேவை. இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சரி வராது. அது தவிர பார்த்தாலேனால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தைகள் சற்று பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டம் 95 விழுக்காடு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால, குருவின் பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் பன்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சென்று அங்கிருந்து வெளி மதத்தினவரும் வெளிநாட்டவர் மூலியமாக உங்களுக்கு மூலதனம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும்.
ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். கலைத்துறையில் இந்த கம்யூனிகேஷன், அந்த கிராஃபிக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சிஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை படிக்கிறது நல்லது. மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு விற்க வேண்டிய கட்டாயம் வந்தது, ஆனால் வீடு கொஞ்சம் கம்மியான விலை போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்க. இதை தவிர வந்து பார்த்தேனால் இந்த ராகு கேத்துவுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய கோலவிழியம்மன் கோவிலுக்கு ஒரு 2 தரமாவது போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். 90 விழுக்காடு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வரக்கூடிய பாக்கியம் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியமும், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப்பில் வந்து திடீர் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை ராகு பார்க்கறதுனால சிறு சிறு தடங்கள் திருமணத்திற்கு வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடங்கல்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதையும் மீறி உங்களுக்கு திருமண காலகட்டம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், வேலையின் மூலியமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும். அரசியல்வாதிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரட்டை திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகும். அதாவது தேவர் பிரான் மற்றும் அரவிந்தலோசன் பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக ராகுகேத்து ஸ்தலமாக கருதப்படுகிறது. அதனால் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு வரக்கூடிய வந்த எந்த பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மிதுன ராசிக்காரர்கள் 90 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை அமையும். வேலையில் மாறுதல் அமையும். அது தவிர உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற பழக்க வழக்கங்களை குறைப்பது நல்லது. தேவையற்ற நண்பர்களுடன் இருப்பது நல்லது. நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிய தொழில் அமையக்கூடும். தொழிலுக்கு மூலதனம் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். இருக்கக்கூடிய வேலையில் வந்து அதாவது ப்ரமோஷன் கிடைச்சி வெளியூர் வெளிமாநிலம் டிரான்ஸ்ஃபர் ஆகி அதில் வந்து பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் குரு பகவான் மாறியதன் பின்னியாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது திருப்பாம்பரம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருப்பாம்பரம் சென்று வருவதன் மூலியமாக ராகுகேதுவின் தோஷம் நிச்சயமாக நீங்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த ராகுகேது பயிற்சியின் மூலியமாக வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா கேது ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை கேது பார்க்கறதுனால இளைய சகோதரர்களோட பிரச்சனைகள் இருக்கும். எழுத்துப்பணியில் இருக்கிறவர்களுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 11ஆம் இடத்தை வந்து கேது பார்க்கறதுனால அண்ணன் அதாவது மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமை இருக்கும். பேச்சுக்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகள் வராத நிலைமையே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவின் மூலியமாக
எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த சிம்மராசிக்காரர்கள் காலஹஸ்தி போயிட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். உங்களுக்கு 85 விழுக்காடுகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு கேது பயிற்சியாக இது அமையும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். 6ஆம் இடத்தில் துர்கிரகங்கள் இருக்கிறது. அதுவும் 2 துர்கிரகங்கள் சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி, எடுத்த விஷயங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்பு, போட்டிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையின் மூலியமாக நல்ல ஒரு பொருளாதார அளவு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தையும் ராகு பார்க்கறதுனால படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதுனால வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு முதலீடு, திடீர் ஜாக்பாட் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுத்தாலும் கேதுவின் மூலியமாக சிறு சிறு தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய சொந்த ஊர், மூதாதையர்கள் வாழ்ந்த ஊர், அதுவும் தாயின் மூலமாக மூதாதையர்கள், தாயின் தந்தையின் ஊர், அந்த மாதிரியான ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்தர்கள், பீடங்கள், மடாதிபதிகள் இவர்களுடைய இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி அருகில் இருக்கக்கூடிய தேவர் குளம் அந்த சக்தி விநாயகரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக ராகு கேதுவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு 95 விழுக்காடுகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம். நீங்கள் இந்த திருப்பூர் பக்கத்தில் திருமுருகன் பூண்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இது கேத்து ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இந்த திருமுருகன் பூண்டியில் போயிட்டு அந்த கேத்து ஸ்தலத்துக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்கள் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகுவை பற்றி கவலை இல்லை. 5ஆம் இடத்துல இருக்கிறது நிச்சயமாகவே பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து உங்களுடைய இதுவை பார்க்கறதுனால, ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அங்கே போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இதை தவிர உங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எழுத்துப் பணியில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம், திடீர் ஏற்றம், பொருளாதார மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு லாபத்தில் சற்று கம்மியாக இருந்தாலும் நிச்சயமான லாபம் உண்டு, கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் சற்று கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. தந்தையின் உடல் நலத்தில் நிச்சயமான கவலை தேவை. அதாவது தந்தையின் உடல் நலத்தில் பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தலையினால் நீங்கள் திருமுருகன் பூண்டி திருப்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு வந்தது மூலியமாக ராகு கேதுவின் பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும். 95 விழுக்காடு உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வேற போயின்னு இருக்கு. அத்தோட ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமாக முயற்சிகளை போட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். 100 மார்க் எடுக்கணும்னா 150 மார்க்குக்கு உண்டான உடல் உழைப்பை போட்டால்தான் வரும்.
இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் எடுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மருத்துவ பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கம்யூனிகேஷன் இதில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் ஜல்லி மணல் விற்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் மாறுபாடுகள் வரும். தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் சுருங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தலையானால் நீங்கள் திருநெல்வேலியின் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோத பரமேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இந்த ராகு கேத்து பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு 80 விழுக்காடு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலம். முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்துப்பணி, நாலெட்ஜ் டிரான்ஸ்ஃபர், அதை தவிர குருத்துவம் வாய்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். தங்கம் வியாபாரம் செய்பவர்களுக்கு திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேதுவின் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும், ஆனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காத காலகட்டமாக அமையப்போகிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. நீங்கள் சீர்காழிக்கு அருகில் உள்ள நாகேஸ்வரமுடையான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக ராகுகேது ஸ்தலம்னு சொல்லக்கூடியது இந்த சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகேஸ்வரமுடையார் கோவில், அங்கே போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் அங்கே ராகுகேதுவின் பரிகாரம் செய்வதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமான விடுதலை கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 90% பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் அவர்களுடைய வாழ்வில் இந்த ராகுகேது பயிற்சி கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் சற்று கட்டுப்பாடு தேவை இருந்தாலும் பேச்சின் மூலியமாக எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிக எஃபோர்ட் போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தூக்கமின்மை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதீத அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் கேத்துவின் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆஸ்பத்திரி செலவு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் இடத்துல கேத்து பார்க்கறதுனால கண்டிப்பாக உடல் ருணரோக சத்துஸ்தானத்தை அவர் பார்க்குறார். அது தவிர உங்களுக்கு வேலை மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வேலை மாற்றத்தின் மூலியமாக அதீத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழிலில் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கெருகம்பாக்கம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ராகுகேத்துவின் பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 90% ஒரு நல்ல ஏற்றம், 90 விழுக்காடு மாற்றங்கள் உண்டான இந்த ராகுகேது பயிற்சி அமையும் அப்படின்னு சொல்கிறேன். கும்பராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதுவும் உங்களுடைய அரசியல் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். நண்பர்களுடன் ஜாகிரதையாக இருப்பது நல்லது. கூட்டு தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படும். அதிக முதலீடுகள் போட வேண்டாம். சொந்த தொழில் பண்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக அதீதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு பிரயாணம், படிப்பதற்குன்னு போகக்கூடிய வெளிநாடு பிரயாணத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் அருகில் குன்றத்தூர்
சென்னை குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி அம்மன் நீலகண்டேஸ்வரர், அதாவது திருநாகேஸ்வரர், காமாட்சி அம்மன் திருநாகேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக ராகு கேத்துவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு கண்டிப்பாக ஆளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தேனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு பெரிய மாற்றமும் ஏற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். மீன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலம், வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய காலம், வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கும். அதை தவிர கேளிக்கை மதுபானங்கள் இந்த மாதிரியான பழக்கங்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும். போட்டியில் வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். மறைந்த இடத்திலிருந்து பொருள் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நாகூர் சென்று வருவது, அதாவது நாகப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய நாகூருக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நாகவல்லி சமேத நாகநாதர் திருக்கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ராகு கேத்துவின் பயிற்சியின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு 85 விழுக்காடுகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்கார். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.